முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். இந்த பிபி சுகர் தான். 7.5 சனி வர்றதுனால எக்ஸசைஸ், திருவெண்காடு தான் ரொம்ப முக்கியம், விட்டுறாதீங்க. இந்த குருவுக்கு ஸ்தான பலத்தோட பார்வை பலம். 7ஆம் இடத்தை பார்க்குறார், ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைக்கும். பூர்வீக சொத்து அமைப்பில் ஏற்கனவே சொத்து வாங்கியிருப்பீங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தீந்துடும். நிம்மதியாக அந்த சொத்தில் போய் உட்காரலாம், ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணலாம். பெற்றோர் பெரியோர்களுக்கும் அனுகூலம் ஏற்படும். லாபம் வரும், பணத்தட்டுப்பாடு தீரும், முதலீடுகள் நல்லா வரும், அனுகூலமான அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். உதவிகளுக்கு ஹெல்ப்புக்கு ஆளே இல்லைன்னு ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் மாறும். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள், அவங்கள கவனிச்சிருக்க மாட்டீங்க, அவங்கள கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க. அவங்க மேலே அக்கறை கொண்டு எல்லாமே செய்வீங்க. அவங்களுக்கும் தேக ஆரோக்கியம் நன்மை ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் நல்ல குடும்பத்தோடு போவீங்க. ஃப்ரெண்ட்ஸோடையே தான் சுற்றுவீங்க. என்ன சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உயிர் கொடுக்குறதே உங்கள் வேலையாக போகும். அதிலேருந்து மாற்றிப்பீங்க. குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் நடக்கும். வீடு இன்டீரியர் மாற்றுறது, புதுசாக கட்டுறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கும். தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அனுகூலம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். யாருக்கு? மேஷத்திற்கு. அதே போல் கண்டிப்பாக தெய்வ தரிசனங்கள் ஏற்படும். ஆத்ம ரீதியான அனுகூலம் ஏற்படும். வெற்றிகள் அதிகமாக வரும். லாபத்தை குரு பார்க்குறனால என்ன வரும்? பணம் வரும். அப்போ என்ன வரும்? வெற்றிகள் வரும். ரொம்ப நாளாக 10 வருஷம் 15 வருஷமாக இருந்த இழுபறியான நிலைமையெல்லாம் மாறும். கடன் அடையும். பெரிய அளவுக்கு கடனாக இருக்கும். அதாவது கடன் நல்ல கடனாக தான் இருக்கும். வீடு வாங்கியிருப்பீங்க, நிலம் வாங்கியிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கடன்லாம் மாறும். கல்யாண அமைப்பெல்லாம் தள்ளி போடாதீங்க, டக்குன்னு முடிச்சுக்குங்க. இந்த ஒரு வருடம் சூப்பராக இருக்கும். குரு திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டுங்க, ஒரு மெசேஜ் போடுங்க, சால்வ் ஆகிடும். புதிய வரவுகளுக்கு உத்தரவாதம். குடும்பத்திற்கு அதிகப்படியான சந்தோஷம் பெறக்கூடிய ராசி யார்? மேஷ ராசி. இந்த குரு பயிற்சி